தேகராஜ் கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு ஒரு டிரைவர் ஒரு கண்டக்டர். கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு ஆமா. ஆனா தனியார் பஸ்ஸுக்கு ஒரு டிரைவர் ரெண்டு கண்டக்டர். ஏன் ரெண்டு கண்டக்டர் ஏன்னு தெரியல. அந்த பக்கத்து பாதி டிக்கெட் எடுப்பாங்க, இந்த பாதி டிக்கெட் எடுப்பாங்க. ஏன் அதே மாதிரி கவர்மெண்ட் பஸ்ல இருக்கிறாங்கல்ல ரெண்டு கண்டக்டர் போட்டு ரெண்டு பேர் அப்படி எடுக்கலாம், பாதி பேர் இப்படி எடுக்கலாம்ல. அதுல 450 ரூபா சம்பளம். இதுல ஒரு மாசத்துக்கு லட்சக்கணக்கில் கொடுக்கணும். அதனாலதான் இதுல ஏறனா டிக்கெட் இல்லாம ஏறுவாங்க 600 பேரு. ஆமா. அதுல டிக்கெட் எடுத்து 300 பேர் ஏறுவானுங்க. ஆமாண்டா, அது பொம்பளைங்களுக்கு. கவர்மெண்ட் பஸ்ல ஒரு கண்டக்டர் ஒரு டிரைவர், தனியார் வண்டியில ஒரு டிரைவர் ரெண்டு கண்டக்டர். அந்த கண்டக்டர் முன்னாடி ஒரு ஆளு பின்னாடி ஒரு ஆளு. ஆமா. ஏதோ எங்களை மாதிரி ஆம்பளை பசங்க ஒரு அர்ஜென்டா ஒரு ஊருக்கு போகணும். நாங்க பஸ்க்கு வெயிட் பண்ணுவோம். பஸ் வரும் சாம்பார் பிரேக் அங்க போய் நிறுத்திக்குவோம். எங்க போய் ஏறுவோம்? பின்னாடி படிக்கட்டுல ஏறுவோம். அங்க இருக்கிற கண்டக்டர் உள்ள போவோம். அடுத்த ஸ்டாப்ல எங்க ஆம்பளை பசங்க நிப்போம். பஸ் வரும் அங்கே நிறுத்திக்குவோம். இப்படி ஓடுவோம். முன்னாடி படிக்கட்டுல ஏறுவோம். கண்டக்டர் பின்னாடி போவோம். அவன் முன்னாடி போவோம். நடு சென்டர்ல நாங்க தடி சண்டை பண்ணி 2 பேர் தடி சண்டை போட்டுக்கீங்க. ஆனா உங்களை மாதிரி வயசு பிள்ளைங்க ஒரு தாவணி படை கட்டிக்கிட்டு சிக்கன் வச்சுக்கிட்டு மல்லிப்பூ வச்சுக்கிட்டு ஒரு கல்யாணத்துக்கு போக நிப்போம். பஸ் வரும் அது சாம்பார் பிறகு நீ காலை அப்படியே காலை தூக்கி வைக்கிற மாதிரி முன்னாடி படிக்கட்டுல. அப்புறம் தடா புடான்னு ஆடுவேன். வண்டி எடுத்தோன்னு என்ன பண்ணுவேன்? என் வீட்டு தாலி எடுத்துறாங்கம்மா, கம்பியை பிடிச்சி நில்லுமாம்பா. கம்பியை பிடிச்சி நிப்போம். நீ சுத்தியும் பாப்பா பஸ் எல்லாம் ஹவுஸ்ஃபுல் ஆயிடும். எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. உங்களுக்கு இடம் இல்ல. எதை பிடிச்சி நிப்பேன்? கம்பியை பிடிச்சி எனக்கு கொஞ்சம் குண்டில் அடிக்கும். கம்பியை பிடிச்சி நிப்ப. எப்படி நிப்ப? அங்க ஹலோ அம்மா, உங்க ஊர்ல பஸ் இவ்வளவு கேப்லயா இருக்குது? ஐயோ பெரிய பஸ் ஆட்டுக்குது. இப்ப பின்னாடி கண்டக்டர் டிக்கெட் எடுக்க போறான். அவன் எப்படி டிக்கெட் எடுப்பான் தெரியுமா? உட்காருங்க.